டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிக்கும் இட்லி கடை இன்று முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. மேஷராசி என்பர்களே, அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதா? ஏதாவது கவனமாக இருக்க வேண்டிய அளவிற்கு கிரகங்கள் பாதகமான நிலைக்கு செல்கிறதா? இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு பரிகாரம் என்ன? இந்த தகவலை எல்லாம் நாம் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல்ல சூரியன் மேஷராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி, 5ஆம் அதிபதி. இந்த அக்டோபர் மாதத்தில் அவர் எங்கே சஞ்சரிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சஞ்சரிக்கின்றார். மாதம் தொடங்கும் போது 6ஆம் இடத்துல இருக்கார். அதன் பிறகு அக்டோபர் 17ஆம் தேதி அன்றைக்கு 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். ஏறக்குறைய இந்த மாதத்தில் ஒரு பாதி கன்னியிலையும் மறுபாதி துலாத்திலையும் இருக்கார். ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடம். இதில் முதல் பாதி சூரியன் மேஷ ராசிக்கு 6ஆம் இடமான கன்னியில் சஞ்சரிக்கிறார் அல்லவா? இந்த அம்சம் சாதகமாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கிரகத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு சொல்வது கிடையாது. 9 கிரகங்களும் சேர்ந்து கூட்டாகத்தான் பலனை தர முடியும். பிரதானமாக இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இந்த தசை நடக்குதுன்னு சொன்னாலும் அதில் ஒரு புக்தி நடக்கும், ஒரு அந்தரம் நடக்கும், ஒரு சூக்ஷ்மம் நடக்கும், பிராணன்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருக்கும். எல்லாம் சேர்ந்து தான் பலன் தரும். அப்படியாக நம்ம அந்த பலனை எடுப்பதற்காக, உங்களுக்கு எளிதாக அது மனதில் பதிவதற்காக தனித்தனியாக சொல்கின்றோம். அதனால் இந்த மாதத்தினுடைய முதல் பாதி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அற்புதமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், சத்ரு ஜெயம்னு சொல்லக்கூடிய விசேஷமான பலன்கள் கிடைக்கும். சத்ரு சம்ஹார ஓமம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குருஸ்தலமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷமான ஒரு ஹோமம் அது. அதாவது சத்துருக்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவிற்கு உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி மிக சாதகமாக இருக்கிறது. சரி, எங்களுக்கு சத்துருக்கள்லாம் யாரும் கிடையாது, விரோதிகள் வழக்கு வம்புலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் வேலை ஒன்றுன்னு இருக்கோம், எங்களுக்கு பலன் என்ன கிடைக்கும்னா, இந்த உலகத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாலே அவருக்கு சத்துருக்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள். எப்படி சேருவார்கள்னா, உடன் பிறந்து உடன் இருந்தே கொல்லும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா நோய், வியாதி. அதனால் யாருக்கெல்லாம் மேஷராசி என்பர்களுக்கு உடல் உபாதை இருக்கிறதோ அவர்களுக்கு அதற்கான தீர்வு கிடைக்கும். அதான் சத்துரு ஜெயம். அந்த நோயை எதிர்க்கிறோம், நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறேன் இல்லையா, ஆன்டிபயாட்டிக், அந்த கிருமிகளை கொள்கிறது அல்லவா, அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய பலம் உடம்புல இருக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, அதை சத்துரு ஜெயமாக பாவிக்கலாம். அப்படியாக 7 சனி காலம், சனி 12ல் சஞ்சரித்து கொண்டிருக்கார். குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது உடலுபாதை இருந்தால் அது இந்த மாதத்தில் சரியாகும். அதற்கான வைத்தியத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து கொள்ளலாம். நல்ல ஆரோக்கியத்தை உங்களால் பெற முடியும். 2வது, கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சுமையானது கொஞ்சம் குறையும். தலை மேலே தூக்கி சுமக்கிற அளவுக்கு கடன் அதிகமாக இருக்குது. தலைக்கு மேலே மூழ்கிய பிறகு இந்த வெள்ளம் எவ்வளோ அதிகமாக போனால் என்ன, ஜான் என்ன முழம் என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஆஸ்வாசப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த கடன் சுமை குறையும். அதாவது யாருக்கு கடன் இருக்கோ அவர்களுக்கு சத்ரு ஜெயம்ன்றது கடனையும் குறைக்கும். கடனுக்கு இன்னொரு வார்த்தை ருணம்னு சொல்லும். ருண ரோக சத்ரு அப்படின்றது. ருணம்ன்றது 2 வகையாக இருக்குது. அதில் ஒன்று கடனாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படியாக 12ஆம் பாவம் சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், அந்த இடத்துல சனி வந்த பிறகு வரவுக்கு மேலே செலவாகுது, சேமிப்பு இல்லை. அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். குரு தனகாரகன், அவர் 3ஆம் இடத்திற்கு போயிட்டார். அந்த மணி ஃப்ளோ சீராக இல்லை. அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. அல்லது இதற்கு முன்னே கடன் இருக்க தான் செய்து, நாங்கள் ஒரு லாங் டைமாக ஒரு லோன் போட்டிருக்கோம், முன்னெல்லாம் நல்ல பணம் வந்துட்டு இருந்தது, இஎம்ஐ கமிட்மெண்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, இப்போ கஷ்டமாக இருக்குது. இந்த நிலையெல்லாம் சரியாகும். அதற்கான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இது 2வது பலனாக எடுத்துக்கொள்ளலாம். 3வது, முதல்ல சொன்ன நேரடியாக சத்துருக்களை ஜெயிக்கிறது. யாருக்காவது வழக்கு நடந்து கொண்டிருந்தால் உங்கள் பக்கம் இப்போ கொஞ்சம் பலம் அதிகரிக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா காம்ப்ரமைஸாக கூட போகலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா கேஸை வித்ட்ரா பண்ணி சுமூகமாக அதை முடித்து கொள்ளலாம். அல்லது
உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பலம் இருக்கிறதுனால எதுக்காக வழக்கு போட்டிங்களோ அதற்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது. இதெல்லாம் யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டால் சூரியன். சரி, முதல் பகுதி சூரியன் சாதகமாக இருக்கார், அதனால் இதெல்லாம் கிடைக்கும். இரண்டாவது பகுதி அவர் 7ஆம் இடத்திற்கு வராரு, அப்போ என்ன நடக்கும்? 7ஆம் இடன்றது கலத்திர பாவம். அந்த இடத்துல சூரியன் வராருன்னு சொன்னால் ரெண்டாவது அந்த இடத்துல அவர் நீச்ச பலத்தை அடைகின்றார், அதாவது தன்னுடைய பலத்தை இழக்கின்றார். இப்படி நீச்சம் அடைகிறது இந்த மாதம் முழுக்க இருக்குமானா கிடையாது. குறிப்பிட்ட ஒரு பாகையில் நீச்சம் அடைவார். இருந்தாலும் நம்ம இப்போ சொல்கிறது பொது பலன்தான். அதனால் சூரியன் 7ஆம் இடத்திற்கு வரார். அப்போது அதில் உங்களுக்கு சாதகமான பலனா பாதகமான பலன்னா சாதக பலன் கிடையாது. சரி, என்ன பிரச்சனை வரும், யாருக்கு வரும் அப்படின்னா மேஷராசியில் இருக்கக்கூடிய பருவ வயது அன்பர்களுக்கு. டீனேஜை தாண்டி இருக்கீங்க, கல்யாண வயசு வந்திருக்கு, இன்னும் கல்யாணம் நடக்கலை. இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் எதிர்பாலினத்தவர் சம்பந்தமாக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்கணும். எப்போ 7ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம் இருக்கிறதோ அல்லது வலிமை இழந்த கிரகம் இருக்கிறதோ அந்த சமயத்தில் தான் நிறைய பேர் காதல் வயப்படுவார்கள். அப்போது நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லவ் பண்ண வேண்டாம், தப்புன்ற விஷயம் இங்கே சொல்லப்படலை. அதற்கான உகந்த நேரம் காலம் இப்போ கிடையாதுன்னு சொல்லப்படுது. அதனால் மேஷராசியில் யாரெல்லாம் இப்போது அந்த ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணலான் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அது போன்ற எண்ணத்தில் இருக்கீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, காலம் கனியட்டும், நல்ல டைம் வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ படிக்கிறீங்களா, படிச்சுட்ருங்க. வேலைக்கு போகிறீங்களா, அதில் நிறைய கற்றுக்கங்க, அதை பாருங்கள், அந்த சைடை பாருங்கள். உங்களுடைய ப்ரொஃபஷனை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஃபேமிலி செட் ஆகும். அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. பொதுவாக மனமானவர்களாக இருந்தாலும் கூட கணவன் மனைவி முடிஞ்ச அளவிற்கு விட்டு கொடுத்து போகும், அந்யோன்யமாக இருக்கணும். தேவையற்ற விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் பெருசு பண்ணக்கூடாது. இதில் கவனமாக இருக்கணும். இது பிரதானமாக சூரியன் தரக்கூடிய பலன். அப்புறம் புதன் இந்த மாதத்தில் எங்கே இருக்காருன்னா ஏறக்குறைய சூரியன் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல, அதாவது சூரியன் மாறி வரக்கூடிய 7ஆம் இடத்துல இருந்து அப்புறம் 8ஆம் இடத்திற்கு போவார். அதனால் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா மறைந்தாலும் கூட பலன்னு சொல்லப்படுகிறது. அதனால் புதன் 7ல் இருக்கிறது, 8ஆம் இடத்திற்கு வர்றது நல்லது. 7ல் இருக்கும்போது புதன் பார்க்கறதுனால கல்வியில் ஞானம் இருக்கும் உங்களுக்கு. சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா மாதம் தொடங்கும் போது 5ஆம் இடத்துலையும் அதன் பிறகு 6ஆம் இடத்திற்கும் வராரு. ஏறக்குறைய இந்த சுக்கிரன் வீட்டில் சஞ்சரிக்க போகின்ற சூரியனுக்கு சொன்ன பலன் சுக்கிரனையும் சேர்த்து சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ல் இருக்கார், குருவால் பார்க்கப்படுறார். ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தினுடைய கடைசியில் அக்டோபர் மாதத்தினுடைய 27ஆம் தேதி தான் மாறப்போகிறார். அதனால் அப்புறம் அது அடுத்த மாத பலனில் பார்த்துக்கலாம். ராசியாதிபதி நன்றாக இருக்கின்றார். அதனால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி நடை போடலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா கடன், நோய், பகை இதெல்லாம் முறியடிக்கலாம், நல்லா படிக்கலாம், உங்களுடைய வேலை நல்லா இருக்கும். இதெல்லாம் சாதக பலன். எதிர்பாலினத்தவரத்தில் அப்புறம் லவ் சம்பந்தமான விஷயத்தில் கணவன் மனைவி இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்யோன்யமாக இருந்து பிரச்சனைகளை தவிர்க்கிறது சிறப்பு. இந்த மாதத்தின் வழிபாடு பரிகாரம் என்ன? இந்த மாதத்தில் மிக முக்கியமாக வரக்கூடியது ஸ்கந்த சஷ்டி. அந்த ஸ்கந்த சஷ்டியில் முடிந்தால் முழுக்கவோ அல்லது சஷ்டியில் ஒரு நாளோ விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள். அக்டோபர் மாதம் அற்புதமாக இருக்கும்.